இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய பாலியில் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருங்க. டாய்ஸ் ஸ்டோரில் வந்து இந்த 3 டாய்ஸு ஹிப்போபட்டாம்ஸ் இது ஹிப்போபட்டாம்ஸ்னால் அவங்களுக்கு ஒட்டைச்சிவிங்கி பொம்மை வந்து 3 வாங்கினோம். 3 வந்து 1,23,000 ரூபாய் அந்த ஊரோட காசுக்கு. நான் 1,50,000 ரூபா கொடுத்தேன். மிச்ச காசு வந்து 27,000 திருப்பி கொடுத்தாங்க. இந்த 1,00,000 ரூபாங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மதிப்புக்கு 550 ரூபா மட்டும்தான். அப்போ நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம்? ஒரு 800 ரூபா கொடுத்தோம் வச்சிங்களேன். 800 ரூபா கொடுத்தா அந்த 3 பொம்மை டாய்ஸோட விலை வந்து நமக்கு வந்து ஒரு டாய்ஸு 200 ரூபா தான் நம்ம ஊர் காசுக்கு வருது. நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சுங்க. ஏன்னா விலையை தெரிஞ்சுக்கிறது தான். 1,00,000 ரூபாங்கிறது நம்ம ஊர் காசுக்கு 550 ரூபா தான் இந்தோனேஷியோட மதிப்பு இல்லைங்க. அதேமாரி வியட்நாம்லேயும் அப்படி தான். நம்ம கொடுத்தோம்னா 500 ரூபா கொடுத்தோன்னா 1,00,000 ரூபா கொடுத்துருவாங்க. அங்கெல்லாம் போனால் கோடீஸ்வரம் லட்சாதிபதி சொல்கிறாங்க. அங்கே ஒரு பொருளோட விலையே பார்த்திங்கன்னா லட்சம் அந்த மாதிரி 50,000 25,000. ஒரு டாய்லெட் போனால் கூட 5,000 ரூபாய்ங்க. அந்த ஒரு காசு 5,000 ரூபா. அப்போ நம்ம ஊர் காசுக்கு வந்து 27 ரூபா 50 பைசா. ஒரு வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்டோன்னா 10,000 ரூபா. 10,000னா நம்ம ஊர் காசுக்கு 55 ரூபா ஒரு வாழைப்பழத்தோட விலை. எல்லாமே காஸ்ட்டு தான். அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ரேட் அதிகம்.